ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் தடவை என் சேனல் பார்க்குறீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபேஸ் பேக்கு நம்ம தயார் பண்ணுறதுனால நம்மளுக்கு தேவையான ரெமடிஸ் பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள். இது நம்ம ஸ்கின்னை பிளாக்காக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பிரைட்னஸாக பண்ணி கொடுக்கும். இது மஞ்சள் அவ்வளோ சூப்பரான பெனிஃபிட்டு. நம்மளுக்கு கையில் காலில் என்ன அடிப்பட்டாலும் ஃபஸ்ட்டு இது மஞ்சள் வைக்குவாங்க, இல்லைன்னா காஃபி பவுடர் வைக்குவாங்க. அதனால இது ஒரு சூப்பரான பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குது. அடுத்து தயிர் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தயிர் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து டாபர் ஹனி. இது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த கரும்புள்ளி பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. ரொம்ப முக்கியமான பொருள். அடுத்து அரிசி. நான் அரிசி ஒரு 2 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு அரிச்சு நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்கிற போது தான் நம்ம ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் ஆகும். இது எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் நம்ம டக்குன்னு இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. வாங்க இது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி, அதாவது தேன். இது 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர். இது 4 ரெமடிஸ் வச்சு நல்லா இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. எனக்கு நான் இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபேஸ் பேக் போல் நம்மளுக்கு ரெடியானால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நார்மல் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அதை யூஸ் பண்ணலாம். அதனால இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா, எதுனா ப்ராப்ளம் இருக்குமா ஃபேஸில், சடனில் இது நம்ம அப்ளை பண்ணிவிட்டு திரும்பி நம்ம போடுற க்ரீமெல்லாம் யூஸ் பண்ணுறோமே, அதனால எதுனா டிஃப்ரெண்ட் ஆகிடுமா நம்ம ஃபேஸுன்னு சொல்லிட்டு ஒன்றே இல்லைங்கோ. இதெல்லாம் இயற்கையான பொருள். இதில் எந்த சைடு எஃபெக்டும் உங்களுக்கு ஆகாது. இந்த அளவுக்கு பேக்கு இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபேஸில் இதை அப்ளை பண்ணுங்க. அரிசி நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டிங் பண்ணி கொடுக்கும். இது அங்கங்கே ஃபுல்லாக கொஞ்சம் கூட இது இடாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த கண் ஓரம் நம்ம ஸ்கின்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஏன்னா அரிசி மாவு போட்டுருக்கோம். அரிசி அரைக்கிறது இல்லை, நல்லா அரைச்ச பிறகு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் ஆகும். நம்ம அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் சாஃப்ட்னஸாக இருக்கும். இல்லை கட்டி நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க, நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கண்ணுக்கு மேலே, இந்த கண்ணு கீழே, இந்த சுருக்கம் நம்மளுக்கு எங்கெங்கே இருக்கோங்க நம்ம ஃபேஸுங்களை நம்ம இது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. இப்போ இது நான் ஒரு 10 மினிட்ஸ் நான் பேச மாட்டேன், இப்படியே இருக்கும். 10 மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு என் ஃபேஸ் காட்டுறேன். இது நெக்கெல்லாம் உங்களுக்கு பெய்ந்தாக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அரிசி மாவு நல்லா நைஸாக ஸ்மூத்தாக இருக்கணும். 10 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ ஸ்கின்னு எப்படி இருக்குது, எவ்வளோ ப்ரைட்டாக, எவ்வளோ நம்மளுக்கு லுக் கொடுக்குதுன்னு நம்மள பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல் நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்குது. எனக்கு ஃபேஸ் ஏன்னா டைட்டிங் கொடுக்குது, பேசுறதுக்கு அவ்வளோ இதாக மாட்டேங்குது. இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது நான் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நார்மல் தண்ணியில் தான் நான் வாஷ் பண்ணியிருக்கிறேன்.
கழுவிட்டு வந்தபோது நம்ம ஸ்கின் பாருங்கள் என் ஸ்கின் எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ தாங்க, எவ்வளோ பிரைட்னஸாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களே இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் கூட பண்ணலாம். இல்லை ஃபங்க்ஷன் போகும்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நார்மல் அப்புறமா நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகலாம். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். என் கமெண்ட்ஸ் பண்ணுறேன். பாய்.